இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கும் வாசகர்களையும், வாஞ்சையின் தவனமுள்ள அன்பு நேயர்களையும், அன்பின் சேவையிலும் ஆண்டவர் பார்வையிலும் நல்லதொரு வேத வசனத்தை கூற வந்திருக்கும் எமது சிறப்பு விருந்தினர் இவாஞ்சலிஸ்ட் பிரதர் ஸ்டீஃபன் அவர்களையும், எமக்காக சில மணி நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்றி ஊக்கமும் உதவியும் அளிக்க வந்திருக்கும் ரெவரண்ட் டெல்ருஷனையும் தமிழ் சர்ச் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸில் அன்புடன் வரவேற்கிறோம். ஜாய்ஸ் மேயர் புக்கிலிருந்து இன்றைய தியானத்துக்காக, துன்பம் வரும்பொழுது என்ன செய்வது? நாம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்று ஒன்று உண்டு. நம் அனைவருக்கும் சோதனைகளும் உபத்திரவங்களும் உண்டு. சோதனை காலத்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகிறோம். புயல் சொல்லிக்கொண்டு முன்னறிவிப்போடு வருவதில்லை. சில நாட்கள் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு காலையில் விழித்தெழுகிறோம். அந்த நாள் முடிவதற்குள்ளாக நாம் எதிர்பாராத சகல துன்பங்களாலும் சோதிக்கப்படுகிறோம். துன்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆகவே நாம் அதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். துன்பம் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபிக்க வேண்டும். அது எங்களை மேற்கொள்ள விடக்கூடாது. தேவனை விசுவாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். தேவனுடைய பதிலுக்கு காத்திருக்கும் பொழுது நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீ கர்த்தருக்காக செய்யும் சேவையை நிறுத்திவிடாதே. தேவனுக்கு நீ வாக்களித்த காரியத்தை செய்வதற்கு மிக சிறந்த நேரம் கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகளின் மத்தியிலும் தேவனுக்கு செய்யும் சேவையை விட்டுவிடாதிருப்பது தான். அப்பொழுது சாத்தான் எங்களை தான் மேற்கொள்ள முடியாது என்று கண்டு விலகி ஓடுவான். துன்பம் வரும்பொழுது என்ன செய்வது? விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். 1 தீமோத்தேயு 6:12. ஜெபம் செய்வோமாக. நல்ல தகப்பனே, சர்ம வல்லமை உள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் எங்கள் தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறோம். இந்த ஆராதனையை நீ தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும். இன்றைய செய்தியையும் உமது வசனத்தையும் எங்களை என்றைக்கும் உம்முடைய பாதையை விட்டு விலகாதிருக்கும் வண்ணம் பற்றி பிடித்து கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தருளும். இந்த சபையை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கும் வந்திருக்கும் சபையோர் எல்லோரையும், புதிதாக வந்திருக்கும் ஒவ்வொருத்தரையும் பாதத்தண்டை வைக்கிறோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த சபையை நடத்துகிறவர்கள், சபைக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்பவர்கள், இவர்களை ஆசீர்வதித்தருளும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. இன்றைக்கும் கூட இந்த மாலை விசேஷ ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட சில வினாடிகள், let's bow our heads down and pray for God to lead us into worship, praise and worship. Dear Heavenly Father, we thank and praise you, Lord, for this wonderful moment, Father. Lord, any time that we spend in your presence never goes waste, Father. இன்றைக்கும் கூட நாங்கள் பாடல்களை பாடி உம்மை துதிக்கும் வேளையில் உடைய பிரசன்னம் எங்கே இருக்குவதாக தகப்பனே, உடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்கள் பெறட்டும் தகப்பனே. Let's experience you, Father, one more time this evening. Let your presence be filled in this room. In Jesus' name we pray. Amen. இந்த வருடம் முழுவதும் இந்த நாள் வரைக்கும் கூட கர்த்தர் நம்மளை அருமையாய் நடத்தியிருக்கிறார். And every day we should be thanking him for all the goodness that he has done. So for today we're going to sing few thanksgiving songs. அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படி சில நன்றி பாடலை நாம் பாடப்போகிறோம். முதலாவதாக, and before we sing the first song, one of the verses that I got inspired to share with you today is Psalms 104, சங்கீதம் 100வது அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். 5வது வசனம்,
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி we're going to rejoice and we're going to sing. I want you to clap your hands and sing with me as we sing. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் பாடலை நாம் பாடப் போகிறோம். Jesus
He has been so faithful to us. ஆயிரம் நன்மைகள் சொன்னால், அவருக்கு நன்றிகள் சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணும் பொழுது இப்போது கூட நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். But I would like to remind you in Psalms 84 from verses 11-12, Psalms 84 verses 11-12, it says, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குகிறார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்க மனுஷன் பாக்கியவான். நாம் அவரை நம்பியிருந்ததால் மாத்திரம்தான் இது நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோடு சுகபல ஆரோக்கியத்தோடு நடத்தி வந்தது. இன்றைக்கு இங்கு நாம் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கும்படி நம்மளை he has brought us here, he has guided us thus far. இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நன்மைகளை பெருக செய்வார், இனிமேலும் நம் ஜெபங்களை கேட்பார், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிப்பார். Being to sing, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே, எனக்கார் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் என்ற பாடலை நாம் பாட போகிறோம். Jesus. How many of you all know this song? Amen. So we're going to sing and lift his name up. Hallelujah.
ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் சொன்னாலும் அது அவருக்கு ஈடே ஆகாது. அவர் செய்த நன்மைகள் எத்தனை. Jesus. இப்பொழுதும் கூட நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லும் இருக்கும் இடங்களில் எழும்பி நிற்பீர்களானால் ஒரு சில வினாடிகள் spend time in His presence. And say, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus, for the countless amount of blessings that you've endowed upon us and on our lives, Father. எத்தனையோ தடவை மரணத்தின் தருவாயில் இருந்த பொழுது என் தகப்பன் என்னை கை கரங்களை கொடுத்து தூக்கினார் இல்லையா? தினம் தினம் மரண செய்திகளை கேட்கும் பொழுது தகப்பன் என்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். மீது எவ்வளவு அன்பாய் இருக்கிறார், எவ்வளவு கருணை. This day, thank you for this week, thank you for guiding me all through this month. இந்த ஆண்டு ஆரம்பித்து இதுவரைக்கும் ஆண்டவரே எவ்வளவோ turbulence, எவ்வளவோ peak and valleys, but Lord, your love did not change. ஆண்டு தினம் என்னை நடத்தி கொண்டு வருகிறீரே, ஆவியானவர் என்னை தினமும் தேற்றிக்கொண்டே இருக்கிறாரே, என்னோடு கூட நீர் பேசுகிறீரே. ஒரு நாளும் நாம் தனிமையை உணர்ந்ததில்லை, ஏனெனில் என் தகப்பன் என்னோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறீரே. Blessings that you've received so far, they've all come from God. எளிமையும் பெருமையாகவும் இருக்கிற என்னையும் தகப்பன் என்னை உயர்த்தி ராஜாக்களின் மத்தியில் வைத்திருக்கிறீரே, அதுக்காய் நன்றி ராஜா. உம்மை அறியாமல் போயிருந்தால் என்றைக்கோ காணாமல் போயிருப்பேன். உடைய அநாதி சிநேகத்தினால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அதற்காய் நன்றி ராஜா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி தேவனிடத்தில் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு நிழலும் கூட இல்லை. A never changing love. Begin to sing. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனைதிலும் செய்கிறீரே, உமக்கு நன்றி பாடலை பாட போகிறோம்.
வந்தீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திராது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். Come on, sing with me. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திராது என்னை கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்பினும் என்னை சந்திடும். தயவும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. Yes, Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்பினும் என்னை சந்திடும். தயவும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Hallelujah. As we stand in His presence, if we can close our eyes. தாய் போல தேற்றி என்னை தந்தை போல ஆற்ற அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும். If you're watching this online, I would like to tell you, you are never alone. உன்னை ஆற்றி தேற்றும்படி ஆவியானவர் உன் பக்கம் எப்பொழுதுமே இருக்கிறார். ஒரு பொழுதும் கூட நான் தனிமையில இருக்கிறேன் என்று நினைத்துவிட வேண்டாம். தாங்கும்படி உன் தகப்பன் பக்கம் எப்பொழுதுமே இருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் இங்கே இருப்பதற்கு காரணம், God has brought you here to tell you that He is by your side. காற்றும் அலைகளும் பலமாய் அடிக்கலாம். Sometimes it may seem scary, but do not fear. உன்னுடைய படகுல உன்னோடு இருப்பவர் இயேசு. We're going to sing, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நீ தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா என்று பாடும்பொழுது நாம் உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். இது நாள் வரைக்கும் நம் வழி நடத்தினாரே, ஒருபொழுதும் நம்மை கைவிடவில்லையே. Let's sing with reverence in our heart. Jesus.
கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் ஒருவர் போதும் என் வாழ்விலே ஏசையா. இந்த நாளிலும் கூட நீ தந்த அபிஷேகத்திற்காக நன்றி ராஜா. Lord, you loved us, you permitted us and granted us time to spend in your presence, and how grateful are we, Father. தகப்பனே அப்பா, மீதம் இருக்க நேரத்தில் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அப்பா எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சென்று கிரியை செய்யட்டும் என்று விசுவாசிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. In Jesus' name we pray. Amen. Please be seated.